மத்திய அரசின் வீட்டு வாடகை விதிமுறைகள் சட்டம் 2025 விரைவில் அமலுக்கு வரவுள்ளது. வீட்டு வாடகை விதிமுறைகள் சட்டம் 2025 வாடகைக்கு குடியேறுவோர் மற்றும் வீடுகளை வாடகைக்கு விடுவோருக்கு புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. இச்சட்டம் வீட்டு உரிமையாளர்களுக்கு பல புதிய கட்டுப்பாடுகளையும் வாடகை செல்வோருக்கு புதிய விதிமுறைகளையும் கட்டாயமாக்கியுள்ளன. இந்த சட்டத்தின்படி இனி வீடுகளுக்கு 2 மாத வாடகையை முன்பணமாக கொடுத்தால் போதுமானது. வணிக கட்டிடங்களுக்கு 6 மாத வாடகையை முன்பணமாக வசூலிக்கலாம். வீட்டை வாடகைக்கு விட்டால் அந்த ஒப்பந்தத்தை உரிமையாளர் 2 மாதங்களுக்குள் பதிவு செய்திருக்க வேண்டும். இல்லையென்றால் 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். ஆதார் அடிப்படையில் மின்னணு சரிபார்ப்பு முறையில் ஒப்பந்தங்களை பதிவு செய்ய வேண்டும். கைப்பட எழுதி கையெழுத்திடக்கூடாது. ஒருவர் வாடகைக்கு வந்த பிறகு 12 மாதங்கள் கழித்துதான் வாடகையை உயர்த்த வேண்டும். அவ்வாறு உயர்த்துவதற்கும் 2 மாதங்கள் முன்பே நோட்டீஸ் மூலம் வாடகைதாரர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். வாடகை இருக்கும் வீட்டில் பழுது ஏற்பட்டால் உரிமையாளர்கள் 30 நாட்களுக்குள் சரி செய்ய வேண்டும். இல்லையென்றால் வாடகைதாரர்களே அதனை சரி செய்து கொண்டு வாடகை தொகையில் கழித்துக் கொள்ளலாம். வாடகை இருக்கும் வீட்டை சரிபார்க்க உரிமையாளர் நினைக்கும் போதெல்லாம் நுழைய முடியாது. 24 மணி நேரத்திற்கு முன்னதாக எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்திருக்க வேண்டும். வாடகை செலுத்தாமல் இருத்தல், சேதம் ஏற்படுத்துதல் என குறிப்பிடப்பட்ட காரணங்கள் இல்லாமல் வாடகைக்கு இருப்போரை காலி செய்ய வற்புறுத்தக்கூடாது. வாடகை தகராறு வழக்கு, வீட்டை காலி செய்யும் வழக்கு போன்றவற்றிற்கு இனி 2 மாதங்களில் தீர்ப்பு வழங்கப்படும். இதற்கான சிறப்பு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டுள்ளது. வீட்டு வாடகை 50,000 ரூபாய்க்கு மேல் இருந்தால் டிடிஎஸ் பிடித்தம் செய்ய வேண்டும். சிறிய அல்லது நடுத்தர வாடகை வீட்டினருக்கு டிடிஎஸ் விலக்கு வரம்பு 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.